அனைவருக்கும் வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை குருவே நமக. அகில உலக மகளிர் ஜோதிட பேரணியின் 13வது கருத்தரங்கத்திற்கு வருகை தந்திருக்கும் அனைத்து சகோதரிகளுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் லேடிஸ் அஸ்ட்ரோ யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நான் பேசக்கூடிய தலைப்பு ராகுவுடன் சேர்க்கும் பிற கிரக சேர்க்கைகளை பற்றி பார்ப்போம். ராகு ராகு சாயா கிரகங்கள்னு சொல்லக்கூடிய ராகுங்கிற கிரகம் வந்து ஒரு பிரம்மாண்டத்தை சொல்லக்கூடிய ராகு பகவான் ஆவார். இவர் வந்து பிற கிரகங்களோட சேர்க்கை பெறும் பொழுது அதனுடைய செயல்பாட்டுகளையும் அதனுடைய தன்மைகளையும் மாற்றி எடுக்கக்கூடிய சக்தியை பெற்றுள்ளது இந்த ராகு பகவான். ராகு வந்து கோச்சாரத்துல ஒரு நம்மளோட ஜனன ஜாதகத்தில் ராசிக்குள் பயணம் செய்யும் பொழுது நம் வாழ்க்கையில் அதிகமான மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது. அந்த ராகுவுடன் சேரும் கிரகங்கள் அதோட காரகத்துவத்தை உறவுகளையும் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவம் தொடர்பான பிரச்சனைகளையும் மாற்றி அமைத்து விடுவார்கள். அந்த ராகு கால திசா புத்திகள் நடக்கும் பொழுதும் கோச்சாரத்தில் நமது ஜனன ஜாதகத்தில் ராசியில் ராகு பகவான் வரும் பொழுதும் நிறைய மாற்றங்களும் நம் வாழ்க்கையை திருப்பி போடும் அளவுக்கு நம்மள அதிக அளவு பாதிப்பை ஏற்படுத்துகிறது. சூரியன் பிளஸ் ராகு அப்படின்னு சேர்க்க வந்து ஒரு ஜாதகருக்கு இருந்துருந்துச்சு, 2 சேர்க்கை கிரகங்களும் இருந்திருந்தா தந்தையாருக்கு அதிகமான ஒரு உடல் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடியது, அவருக்கு ஒரு ஆயுள் கண்டத்தையும் கொடுக்கக்கூடியதாகும். அவர்கள் வந்து ஜாதகர் பிறந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா பூர்வீக சொத்துல பிரச்சனைகள் வந்து இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அல்லது பூர்வீகத்தை விட்டு வெளியேற்றக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும், அல்லது பூர்வீகத்தை ஓரளவு அழித்து விடும். இந்த சுக்ரன் பிளஸ் வந்து ராகு சேர்க்கைங்கிறது வந்து பூர்வீகத்தை வந்து அதிக பிரச்சனை, அவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருக்கும் பொழுது அதிகமான பாதிப்புகளை அவங்களுக்கு தர்றது இல்லை. அவங்களுக்கு வந்து இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு முதுகு தண்டுவடம், முதுகு எலும்பு மற்றும் கேஸ்ட்ரபிள் பிரச்சனைகள்லாம் இவங்களுக்கு அதிகமா ஏற்படக்கூடும். தந்தையாருடன் அதிகமா கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் இவங்களுக்கு. ஒன்று வெளிநாடு வெளியூர் தந்தையாரை விட்டு வெளியே பிரிஞ்சு இருக்கும்போது அதிக பாதிப்புகளை தராது. இவர்கள் பூர்வீகத்தை விட்டு வெளியே இருந்தாலும் அதிகமான பாதிப்புகளை இவருக்கு தருவது இல்லை. இந்த சூரியன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அரசியல்ல ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். உடல் பிரச்சனைகளையும் அடிக்கடி வந்து சூடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை இவர்களுக்கு கொடுக்கும். தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிகமாக ஏற்படுத்தக்கூடும் இந்த கிரக சேர்க்கைகள் அப்படிங்கிறது. நெருப்புனால ஆயுதத்தினால அதிகமான பாதிப்புகள் இவங்களுக்கு ஏற்படும். இவங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ராகு கால வேளையில காளி அம்மனுக்கு நெய் தீபம் போட்டுட்டு வருவது இவங்க பாதிப்பை ஓரளவு தன்மையை குறைச்சி விடும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ராகு சந்திரன் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து இருக்கிறவங்களுக்கு அதிகமான மன அழுத்தம், மன இறுக்கம் அதிகமாக அவங்களுக்கு ஏற்படுத்தும். ஒரு நிலையற்ற மனநிலைமை அவங்களுக்கு இருக்கும், நிறைய தடுமாற்றங்களை ஏற்படுத்தும். இவங்க ஸ்டெடி மைண்டா எந்த ஒரு விஷயத்திலையும் இருக்கவே மாட்டாங்க. சந்தோஷமா ஒரு நேரத்திலையும் அதே நிமிஷம் உடனே வருத்தத்துக்கு உடனே மாறிடுவாங்க மனசு. ஒரு நிலையான மனநிலைமை எதுலையுமே இருக்காது அவங்களுக்கு. இவங்களுக்கு உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதிகமான செரிமான கோளாறுகள் அதிகமா இருக்கணும். இவங்க வந்து அசைவ உணவுகளை அதிகமா விரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இவர்கள் வந்து எதுவுமே வந்து பெரிய அளவுல, அதாவது தகுதிக்கு மீறிய ஆசைகள், பேராசைகள் அதிகமா இருக்கும். அதிகமா பொய் பேசக்கூடியவர்களாகவே இவர்கள் இருப்பார்கள். இவங்க வந்து உணவு விஷயத்துல கொஞ்சம் அதிகமா அக்கறை எடுத்து கொள்வது நல்லது. அம்மாவுடன் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். அம்மா அல்லது மாமியார் அந்த அதிகமா பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அவங்க கூட அதிகமான சண்டைகள் வர்றதுக்கு இவங்களுக்கு நிறைய இருக்கும். இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவங்களுக்கு அதிகமா இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும். அதனால வந்து இவங்க அதிகமா ஆர்கியூமெண்ட் பண்ணாம இருக்கணும். எதையுமே பிரம்மாண்டமா ஆசைப்படுறதும் பிரம்மாண்டமா இருக்கும். தான் சொல்றதுதான் பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வாதாடக்கூடியவர்களா இருப்பாங்க. இவங்க கிட்ட யாரும் வாதாடி ஜெயிக்கக்கூடிய மனநிலைமை யாருக்கும் வராது. அதனால இவங்க வந்து விட்டு கொடுத்து போகிறதுலயும் பொறுமையா இருக்கிறது கொஞ்சம் பாதிப்புகளை குறைவாக கொடுக்கும். அடுத்தது ராகுவும் செவ்வாயும் கிரக சேர்க்கைகள்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே மிகப்பெரிய பகை பெற்ற கிரக சேர்க்கைகள் ஆகும். இந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்னா ஆண்களுக்கு ஒரு விதமான பாதிப்பையும் பெண்களுக்கு ஒரு விதமான பாதிப்பையும் ஏற்படுத்துகிறது. பெண்களுக்குன்னு சொல்ல போனா ஆண்கள் திருமண வாழ்க்கையில இருக்கக்கூடியவர்கள் கணவர்கள் அதிகமா பாதிக்கப்படுகிறது. 2 பேருக்கும் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். திருமண பிரச்சனைகளை அதிகமா ஏற்படுத்தக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் ஆகும். அதாவது இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவங்களுக்கு அதிகமான பாதிப்புகளை ஏற்படுத்தும். டாக்குமெண்ட்
கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப இவங்க கவனமா இருக்கணும். ஒரு பக்கம் இடம் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த செவ்வாய் ராகுவுடன் சேரும்போது லீகல் பிரச்சனைகள் அதிகமா இவங்களுக்கு வர்றக்கு வாய்ப்புகள் இருக்கும். கூட பிறந்த சகோதரர்கள் கூட அதிகமான கருத்து வேறுபாடுகள் அதிகமாக ஏற்படும். கணவர்களுடன் கருத்து வேறுபாடு அதிகமாக ஏற்படும். அதனால விட்டு குடுத்து செல்வது ஒரு சிறப்பான ஒரு பலனை இவங்களுக்கு கிடைக்கும். அதனால இவங்க பல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, அதிகமா இவங்களுக்கு ஏற்படும். எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதிகமான பாதிப்புகள தரக்கூடியதா இருக்கும். அதனால இந்த கிரக சேர்க்கைகள் சகோதரன அதிகமா பாதிச்சா, கணவர அதிகமா பாதிக்காது. கணவர பாதிச்சா அல்லது சகோதரன் கொஞ்சம் அதிகமா பாதிக்காம இருக்கும் இந்த கிரக சேர்க்கைகள். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன், புதன் சேர்க்கை. இவங்களுக்கு வந்து சேர்க்கை வந்து படிப்ப வந்து அதிகமா பாதிக்கும். அவங்க நெனச்சக்கூடிய கல்விய எடுக்க முடியாது. நெனச்சக்கூடிய கல்விய படிச்சு முடிச்சாலும் அதுக்கேற்ற மாரி வேலைகள் அமையாது. இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு போராட்டமாவே இருக்கும், இந்த படிப்பு விஷயத்துல அப்படிங்கிறது. தாய்மாமன் கூட பார்த்தீங்கன்னா, பிரச்சனைகள் வந்து அதிகமா ஏற்படும். இவங்களுக்கு வந்து அந்த உறவு ரிலேஷன்ஷிப்ங்கிறது வந்து சிறப்பாக இருக்காது. புதன் அப்படிங்கிறது காளிமனை ங்கிற விஷயம் வந்து உங்களுக்கு வந்து அமையறதுல வந்து ரொம்ப பிரச்சனையாவே இருக்கும். ஒரு பங்காளிகளுக்குள்ள பிரச்சனைகள் நெறைய வரக்கு வாய்ப்பு இருக்கு. அத கரெக்ட்டா பாகம் பங்கும்போது கவனமாக இருக்க வேண்டும். அதுல நெறைய கருத்து வேறுபாடுகள் நெறையாக வரும். தாய்மாமன் வழியில் பிரச்சனைகள் ஏற்படும். இவர்களுக்கு காதல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. ஒன்றுக்கு மேற்பட்ட காதல்கள் ஏற்படும். அதனால சமுதாயத்துல முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இவர்களோட தன்மை, நடந்து கொள்ளும் தன்மையாக இருக்கும். சமுதாயத்துல இதனால அவங்களோட பாதிப்பு அதிகமா ஏற்படும். அதனால இவங்க வந்து எதுலயும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன் பிளஸ் குரு. இந்த கிரக சேர்க்கைன்னு பார்த்தீங்கன்னா, குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப அதிகமான பாதிப்பு. அதாவது குழந்தைகள் பிறக்கறக்கு தாமதமாகிறது, அல்லது குழந்தைகள் பிறந்தும் அதுக்கப்புறமா அது அவர்கள்னால பிரச்சனைகள், ஒரு அவமானங்கள், ஒரு கஷ்டங்கள் அந்த மாரி ஏற்படும். இல்லைன்னா செயற்கை கருத்தரிப்பு முறை ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறமா குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அந்த மாரி இல்லைன்னா திடீர்னு ஒரு புத்திர சோகம் இந்த மாரி விஷயங்கள் நெறைய ஏற்படும். குழந்தைகளுக்காக அதிகமான மருத்துவ செலவு எடுப்பது, அப்படிங்கிற விஷயமெல்லாம் நெறைய ஏற்படும். இப்ப குரு, ஆசான் அவங்கள கிட்ட வந்து நெறைய நல்ல கருத்து வேறுபாடுகள் வந்து அவங்களுக்குள்ள ஏற்பட்டு விட்டுரும். அதனால இவங்க வந்து கொஞ்சம் எதுலயுமே வந்து அவசரப்படாம பொறுமையா இருக்கிறதுங்கிறது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாகும். எடுத்தோம், கவுத்தோம் எதையும் எடுத்தெறிஞ்சு பேசுறது, அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இவங்க கிட்ட நெறையா இருக்கும். அதனால பெரியவங்கள மதிக்காத தன்மைகள் ஏற்படும். அதனால இவங்க வந்து பொறுமையா இருக்கணும். எடுத்தெறிஞ்சு யாரையும் பேசாம கொஞ்சமாவது அடக்கத்தோட இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சூரியன் பிளஸ் அ சுக்கிரன். இந்த கிரக சேர்க்கைகள்னு பார்த்தீங்கன்னா, அ ர ராகு பிளஸ் சுக்கிரன். இந்த கிரக சேர்க்கைகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, ராகுவுடன் சுக்கிரன் சேரும் பொழுது பார்த்தீங்கன்னா, அது குடும்ப வாழ்க்கையில ஆண்களுக்கு வந்து ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயமாகவே இருக்கும். பெண்கள் வந்து அதிகமா பிடிவாதம் பிடித்த மனைவியாக இருப்பார்கள். சொன்னபடி கேட்க மாட்டாங்க. கணவரை எதிர்த்து பேசக்கூடியவர்களா இருப்பாங்க, இந்த கிரக சேர்க்கை இருக்கிறவர்கள். ஆண்கள் பார்த்தா அப்படின்னா, இவங்களுக்கு பணத்தின் மீது அதிகமாக ஈடுபாடு. அதனால தெ ம் சட்டவிரோதமான பணம் சம்பாரிப்பதில அதிகமான ஈடுபாடு, அவர்கள் மனம் அதை நோக்கி செல்லும். அதனால அதையெல்லாம் தவிர்க்க வேண்டும். அதனால ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டும். சரியான முறையில் பணம் ஈட்டுவதை மட்டுமே இவர்கள் குறிக்கோளாக வச்சு இருக்கணும். இல்ல அப்டின்னா, இவங்க தேவையில்லாத லஞ்ச லாவணிய வழக்குகள் எல்லாம் போய் இவங்க சிக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய ஏற்படும். அத்தை, அ சகோதரி இந்த மாரி உறவுகள்கிட்ட இவங்களுக்கு நெறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். அவர்களால நெறைய பண இழப்புகளும் வரக்கூடிய இதா இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, அ ராகு பிளஸ் அ சுக்கிரன் முடிஞ்சு சனி. ராகு, சனி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த 2 கிரக சேர்க்கைகள்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க ரொம்ப முரண்பட்ட ஒரு கிரக சேர்க்கைகள் ஆகும். இவங்க வாழ்க்கையவே இந்த கிரக சேர்க்கைகள் ரொம்ப பெரட்டி போடக்கூடியதாகும் இந்த கிரக சேர்க்கைகள். தொழில்ல ரொம்ப அதீதமான பிரச்சனைகள குடுக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள். அதனால வந்து பூர்வீகத்துல வந்து இருக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள், குலதெய்வத்த கூட போய் சரியா வழிபட முடியாத அளவுக்கு இந்த கிரக சேர்க்கைகள் வந்து அவங்கள இருக்கும். தொழில் தொடங்குறதுல ஒரு பெரிய அளவுல முன்னேற்றம் அடையிற மாரி போய், மறுபடியும் அந்த அதே தொழில்ல நீங்க திடீர்னு ஒரு சறுக்கல் ஏற்பட்டு, வாழ்க்கையில பின்னோக்கி தள்ளக்கூடிய காலகட்டங்களாகவே அவர்களுக்கு இருக்கும். தொழிலாளர்கிட்ட நல்லா வேலை செய்ற வேலையாட்கள்கிட்ட நெறைய கருத்து வேறுபாடுகள், அந்த மாரி விஷயங்கள், நெறைய பக்கம் ஏமாறக்கூடிய விஷயங்கள், இந்த மாரி விஷயங்கள் நெறையா அவங்களுக்கு வந்து இந்த ராகுவுடன் சனி சேர்க்கை பெறும்பொழுது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாமே நடக்கும். அதுக்கு இந்த மெயினா வந்து இந்த ராகு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, பேராசை.
ஒருத்தரை பேராசைப்படுத்தி ஒருத்தரை ஒரு ஆசையை தூண்டி விட்டு ஒரு பிரச்சனையில சிக்க வச்சு அவங்கள வந்து ரொம்ப ஒரு பாதாளத்துக்கே தள்ளக்கூடியதுதான் இந்த ராகு பகவான். அதுவே வந்து ஒரு அந்த கிரகம் வந்து நின்று அதே திசா புத்தியா நடக்கும் காலகட்டத்துல ரொம்ப அதிதீயமான பிரச்சனைகளை வந்து கொடுக்குது. அதனால வந்து கோச்சார ராகு ஒரு கிரகத்து மேல பயணம் செல்லும் பொழுது, நம்ம ஜன ஜாதகத்தில் உள்ள ஒரு கிரகத்தின் மீது பயணம் செல்லும் பொழுது அந்த ரொம்ப அதிதீயமான பாதிப்பையே தருகிறது. அதனால ராகுவை பொறுத்தவரை நீங்கள் வந்து துர்க்கை அம்மனுக்கு நெய் தீபம் போட்டு ராகு கால வேலையில பூஜை செஞ்சு வர்றது ரொம்ப இந்த ராகுவோட பிடியிலிருந்து நீங்க ஓரளவுக்கு குறைச்சிக்கலாம். இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, பேராசைப்படுறதும் அதையும் ஆசைகளை வளர்த்து கொள்வதை குறைச்சு நீங்க உங்க வாழ்க்கையில எல்லா விதமான நன்மைகளையும் அடைய வேண்டும் என்று வேண்டிக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். தனம், கோவை. என்னுடைய ஃபோன் நம்பர் 9080273877. இன்னொரு நம்பர் 9976776632. இந்த நம்பருக்கு உங்களை சந்தேகங்களை நீங்க கேட்கலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப சிறப்பாக தனம் அவர்கள் ராகுடைய கிரக சேர்க்கைகளை அற்புதமா சொன்னாங்க. அங்க பாருங்க.